ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். இது வந்து எதோ ரொம்ப 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 முடியாத பசங்க ஃபெயில் ஆகிற கண்டிஷனில் இருக்கும். நாங்களாம் ஒரு 50-60 மார்க் எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுற பசங்களுக்காக தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே 75க்கு மேலே எடுக்கலாம் 100க்கு, எவ்வளோ கஷ்டமாக கேட்டால் கூட. ஸோ நான் சொல்கிற கொஷின்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்தாலே இந்த வீடியோவில் 7 5 மார்க் எழுதலாம். ஆனால் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கிறதே 9 5 மார்க் எழுதலாம். அதுதான் உண்மை. ஒரு வேளை ரொம்ப கடினமாக கேட்டால் 7 5 மார்க் எழுதலாம். நான் சொல்கிறது ரொம்ப முடியாத பசங்களுக்கான இந்த வீடியோ. டாப்பர்ஸ் வந்து இதெல்லாம் படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 மார்க் வந்து நான் அட்டனே பண்ண மாட்டேன், நானும் வந்து நிறைய படிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் சொல்கிற ஒரு 5 சாப்டரில் சில விஷயங்கள்லாம் பாரு, கண்டிப்பாக 7 2 மார்க் எழுதிடலாம். ஆனால் நான் இந்த வீடியோவில் எழுதியிருக்கிற நீங்கள் எல்லாமே படித்தா கூட 9 8 2 மார்க் எழுதலாம். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் 8 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு 2 எழுதணும். ஸோ 4.1 நான் இங்கே எழுதுகிறேன், அது எழுதவே இல்லை எங்கேயுமே, நான் இங்கே எழுதுகிறேன். எக்ஸசைஸ் 4.1 சிமிலர் ட்ரையாங்கிள் 4.4 2 டேஞ்சன்ட். இந்த 2 டேஞ்சன்ட்லேயே சிங்கிள் டேஞ்சன்ட் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமுக்கும் தயவு செய்து அதை பார்த்துட்டு போயிடு. மெஷர்மெண்ட் கிடையாது, அதனால் ஈஸியாக போட்டுடலாம். ஒருவேளை ட்விஸ்ட் அடித்தாங்கன்னா மாட்டிக்குவீங்க. 4.1 சிமிலர் ட்ரையாங்கிள் நல்லா பார்த்துட்டு போங்க. அதில் பெருசு சின்னது வெளியே வர்றது உள்ளே வர்றது என்ன கேட்டாலும் நம்ம போடணும், சரிங்களா? ஸோ அப்போ ஜாமெட்ரியில் எந்த தப்பும் வரக்கூடாது. கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்மெண்ட் சம்மு, அந்த XY = 24, அதுக்கப்புறம் அந்த Y = 1/2x, பைப்பு, எல்லா சம்மு, 2 வீலர் சம்மு, எல்லா ஸ்கூல் சம்மு எல்லாமே பார்த்துக்கணும். ஏன்னா எக்ஸைஸ் சம்லேருந்து வர்றக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சம்மில் வந்து நிஷாந்த் சம், அதுக்கப்புறம் வர்ஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய சம், பஸ்ஸு சம் வராது, போன வருஷம் கேட்டுட்டாங்க. அப்புறம் கம்பெனி சம், 3 எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஸோ எப்படியாவது இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் தப்பாக போடுறவன்லாம் இது என்னென்னாவது பார்த்துட்டு கரெக்டாக போட ட்ரை பண்ணு. நீ வந்து கேனா என்னன்னு தெரியாது, இன்டைரக்ட் டைரக்ட்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிலாம் உட்காராத, ட்ரை பண்ணு, முடியும். 8 சம் தான் இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா உனக்கு 8 மார்க்கு, இதில் ஒரு 8 மார்க்கு. கிராஃபெல்லாம் சும்மா அட்டன் பண்ணால் 2 மார்க் தெரியுங்களா, சும்மா அந்த டப்பா போட்டு கர்வ் போட்டிங்கன்னா 5 மார்க் தெரியுங்களா. அதே மாதிரி தான் ஜாமெட்ரி அப்படி தான், நீ போட ட்ரை பண்ணாலே 5 மார்க். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா போடுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? ரெப்டைகிராமு, கிராஃபில் ஸ்கேலு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு, டேபிளு, கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனிட்டி கேவு, எக்ஸு கொடுத்தா ஒய் கொடுத்தா எக்ஸு, இது எல்லாமே கரெக்டாக எழுதுங்க. அப்போ தான் எல்லா மார்க் கிடைக்கும். அப்போது 1 மார்க் வந்து புக் பேக் 12 வந்துடும். புக்கினுக்கு என்ன பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி, இப்போது நம்ம ஒரு 80 மார்க் எடுக்கிற கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா 77ன்னு போட்டிருக்கேன், இங்கே 75ன்னு போட்டுட்டு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் 50 மார்க்குக்கு சொல்லிடுறேன். பாஸ் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. பாஸ் பண்ணணும். கிராஃப் ஜாமெட்ரி நான் சொன்னது பார்த்துரு, 1 மார்க்கை பார்த்துரு. அப்போ எவ்வளோ மார்க் ஆச்சு? 16, ஒரு 10 1 மார்க் கரெக்டாக வச்சுக்க, 26 மார்க்கு. அப்போ நீ பாஸுக்கிட்ட வந்தாச்சு. அடுத்தது சாப்டர் 1 ஃபுல்லாக பாரு. அதில் f(x)ன்னு ஒரு சம் இருக்குது, 9வது 10வது. எக்ஸாம்பிள் 1.18, இதுக்கு ஆன்சரே வராது. ஆனால் ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃபு இதெல்லாம் கொடுத்தா ஆன்சர் போட்டுருவான். என்ன காரணம்னா அது 10 ரூபா போட்டு பார்த்துருப்பேன். ஏ கிராஸு யாருமே தப்பு பண்ண மாட்டேங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஏ கிராஸில் ஒரு 5 மார்க் வந்துடும், இதுலேருந்து இந்த 4லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அதே மாதிரி இந்த 1.4ல் f(x)ல் தப்பு பண்ணிகிட்டே இருப்பான். நான் என்ன சொல்கிறேன், அந்த 9வது சம்முக்கு ஈஸி தான் ஆன்சரு. 10வது சம்முக்கு தயவு செய்து அந்த கடைசி ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோ, -9/17. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு -31 ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வேளை தப்பாயிருச்சுன்னா போடுறதுக்கு. ஓகே, FOGயில் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஒரு வேளை டஃப்பாக கேட்கணும், FOG தான் கேட்பாங்க. அப்போ FOGயில் எது கேட்டாலும் போடணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறது போடணும். நான் அது பார்க்கலன்னா சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள் சம்மும் பார்க்கணும், எக்ஸைஸ் சம் பார்க்கணும். இப்படி எல்லாமே இந்த சாப்டர் 1ல் பார்க்குறது மூலிமா நமக்கு இந்த 1.2ல் 4th சம்மும் பார்க்கணும். அதுவும் டொமைன் ரேஞ்ச், இது ஈஸி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கன்ஃபார்ம். அடுத்த சாப்டர் 2ல் 3 3 3 5 5 5 போடுவீங்க இல்லையா, அது ஒரு 2 3 டைம் போட்டு பார்த்துரு, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.9ல் ரேகா சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ரேகா வராமல் போச்சுன்னா 10 கியூப் 11 கியூப் 12 கியூப்னு சொல்லிட்டு கியூபில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 2.9ல் லாஸ்ட் எக்ஸசைஸில் அந்த ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி சப்டிவிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே எழுதலை, அதனால் இப்போ அதை போன வீடியோவில் போட்டிருந்தேன், வேணும்னா அது பாரு. அடுத்து 2.5ல் 7 11 12 3 கன்சிடர்டிவ் ரேஷியோ. அந்த 7th சம் எவனுமே போட மாட்டீங்க, கேட்டால் மாட்டுவீங்க. அதாவது 6 × 24 term = 0 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஒன்றுமே புரிய முட்டு வருவேன். இந்த 3 சம் கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்துரு. எக்ஸாம்பிள் 2.36 டிவிசிபிள் சம் பார்த்துரு. ஸோ இதையாவது பாரு, ஓகேவா? அடுத்த சாப்டர் 3 GCD விட்டாலும் பரவாயில்ல, ஸ்கொயர் ரூட் போட்டுரு. ஆனால் ஸ்கொயர் ரூட்டில் எந்த தப்பு வரக்கூடாது, அந்த மாதிரி நீ போடணும். அதில் ஒரு 5 மார்க். ஸோ இப்போ நான் சொன்னது 50 மார்க் எடுக்கிறவனே இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 மார்க் எழுதிடலாம். அண்டு தீரம் எழுதிடலாம் பாரு. தேல்ஸ் தீரம்
பித்தகாரஸ் தியரம். மீடியன் வந்து 50 மார்க் எடுக்கிறவனுக்கு வேண்டாம். தேல்ஸ் தியரம், பித்தகாரஸ் தியரம் கண்டிப்பாக பார்த்துட்டு ஏதோ ஒரு தியரம் கண்டிப்பாக வந்துடும். ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே பார்த்துட்டு சூப்பராக 10 டைம் எழுதிப்பார். மேட்ரிக்ஸில் இந்த 11, 12, 13 சம்மில் தான் வரும். அப்படி மிஸ் ஆச்சுன்னா இந்த 13வது சம்மெல்லாம் வரலன்னா 5வது 7வது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மேட்ரிக்ஸ் ஒரு கண்ணு வச்சுக்க. ஆனால் இதில் 3.19 இருந்தால் கேட்பாங்க. 3.18 அவ்வளோ கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா பார்த்துக்க. பட் 3.19 13th சம் தான் இந்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். பட் வராமல் போச்சுன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. அடுத்து சாப்டர் 5ல் குவாடிலேட்டர் பார்த்துக்கோ. குவாடிலேட்டரில் கேசம். கேக்கு என்ன ஆன்சரு -5. குவாடிலேட்டரில் 3 ஆன்சர் என்ன 79, 34, 35. என்ன சார் ஆன்சர்லாம் சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒரு வேளை குவாடிலேட்டருக்கு ஆன்சர் வரல, அப்போ குவாடிலேட்டர் என்ன பண்ணணும், இப்படி போட்டுக்குவேன். வழக்கம் போல் இப்படி போட்டுக்குவியா, ஃபார்முலாவே எழுதாமல் போட்டுட்டு 1/2 ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர்னு போடுவேன். அப்போ 1/2ன்னு போட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதி விட்டீங்கன்னா உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நீ வந்து ஒரு வேளை சப்ஸ்டியூஷனில் கோட்டை விட்டீங்கன்னா இந்த செம்முக்கு இதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு போ. குவாடிலேட்டர் தான் வந்துட்டுருக்குல்ல பார்த்துக்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஆல்டிடியூட் மீடியன் பாரு, பைசெக்டார் பாரு. 5.3ல் 5.4ல் பேரலல் ட்ரபீசியம் விட்டாலும் பரவாயில்ல. இந்த 5.3 5.4 பாரு. அடுத்து 6th சாப்டரில் ஷிஃப்ட் சம் பார்க்க மாட்டியா, 6.3 எக்ஸாம்பிள் 6.21 அதையாவது பார்த்துரு. இப்போ நான் சொல்கிறது 50 மார்க்குக்கு தான், ஓகேவா? 5 மார்க் மட்டும் தான் சொல்கிறேன். அடுத்தது 7வது சாப்டரில் 7.3ல் இந்த 4 சம் பார்த்துட்டு போ. இந்த 4 சம் வெசலு, கேப்சூல், அருள், டாயி. 7.4ல் ஐஸ்கிரீம் சம்மும் அண்ட் திக்னஸ் சம் மட்டுமாவது பாரு. அலுமினியம் சம் நான் இப்போ மொத்தம் 7 சம் சொன்னவங்ககிட்ட, இந்த 4 இந்த 3 இந்த 7 சம்மாவது மென்சுரேஷனில் பார்ப்போம். வந்தால் வருது, இல்லைனா விட்டுரு. 8th சாப்டரில் 2 டை சம்மு, அந்த காயின் சம்மு, இந்த 4 சம் பார்த்துரு. 8.4ல் 2 டை சம்மு, பாக்ஸ் சம்மு, அப்பார்ட்மெண்ட் சம்மு, NCCNS பார்த்துரு. 8th சாப்டரில் ஒரு 5 மார்க். இப்போது சராசரி 50 மார்க் எடுக்கிறவனுக்கு 6 5 மார்க் எழுதுகிற மாதிரி, 6க்கு மேலே எழுதுகிற மாதிரி நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஈஸியாகவே இப்போ நான் சொன்ன 5 மார்க்லாம் பார்த்துட்டினாலே உன்னால் 50 என்ன 60 கூட எடுக்க முடியும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், போடுற 5 மார்க்கை கரெக்டாக போடணும், ஓகேவா? இப்போ 75 மார்க் இருக்கிறவன் எல்லாமே படி. இப்போ சாப்டர் 1 சாப்டர் 2ல் என்ன இருக்குது, மிஞ்சி போனால் என்ன இருக்குது, ஒரு 2-3 சம் எக்ஸ்ட்ரா, அதை GCD எக்ஸ்ட்ரா படி. தீரத்தில் அந்த மீடியன் சேர்த்து படி. மீடியன் விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பித்தகாரஸ் தேல்ஸ் விட்றாத. சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸ் பார்த்துக்க. 5th சாப்டரில் குவாடிலேட்டர், பேரலோகிராம், ட்ரபீசியம், இந்த 4-5 சம் பார்த்துக்க. பாரு 4 சம் தான் கொடுத்துருக்க ட்ரிகனாமெட்ரியில். ஷிப்பு 6.2ல் மேன் விண்டோ, எக்ஸாம்பிள் 6.31. அது என்ன சார் இதை மட்டும் சொல்கிறீங்க? ஏன்னா இது அட்டம்ப்டில் கேட்டது கேட்க வாய்ப்பு இருக்குது. 6.2 3வது மேன் விண்டோவும் இன்னொரு அட்டம்ப்டில் கேட்டது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஷிப்பு சம் ரிப்பீட்டடாக கேட்குறனால சொல்கிறேன். ஸோ இதையே ட்ரிகனாமெட்ரி படிக்கவே தெரியாதவன் 4 சம்மாவது பார்த்துட்டு போ. 7th சாப்டரில் ஃபஸ்ட்டு சம்மு 9வது சம்மு எக்ஸாம்பிள் 7.1. இந்த 3 சம்மில் ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆனால் 7.2 7.3 7.4 மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பாக ஒரு 5 மார்க்காக வந்துடும். இந்த கிளாஸு, எம்பேங்க்மெண்ட்டு, உடன் பீஸு, பெட்ரோலு, மில்க்கு, ஃப்ரெஸ்டமு இது எல்லாத்தையும் பார்த்துரு. எதையுமே விடாத நான் சொன்னது, ஓகேவா? 8th சாப்டர் அப்படி எதுவுமே விடாது. இப்போ நீ பார்த்தினாலே 8 5 மார்க் எழுதிடலாம். ஆனால் நான் கம்மியாகவே சொல்கிறேன், எதுக்கும் 7 5 மார்க்னே வச்சுக்கலாம், ஓகே? சரி, இப்போ 50 மார்க் எடுக்கிறவனுக்கு 2 மார்க்கே தேவையில்லை. 2 மார்க் இல்லாமல் 5 மார்க்கில் ஒரு 5-6 5 மார்க் கரெக்டாகி, கிராஃப் ஜாமெட்ரி கரெக்டாகி 1 மார்க் கரெக்டானாலே 60 மார்க் தொட்டுரும். நீ வேணால் கணக்கு போட்டுப்பார், 60 மார்க் கிட்ட போயிடும் 2 மார்க் இல்லாமல். அப்போ 2 மார்க் எழுதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, 50 மார்க் எடுக்கிறவன் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1 பார்த்துட்டு போ. 1.1 கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பான். ஒருவேளை 1.1 மிஸ் ஆச்சுன்னா 1.2, அப்போ 1.1 1.2 நல்லா பார்த்துட்டு போ, ஒரு 2 மார்க் எழுதலாம். அடுத்தது 8th சாப்டரில் 8.1 8.3 பார்த்துட்டு போ. 8.1 என்ன இருக்குது, R = L-S, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். அதுக்கப்புறம் 8.3 இருக்குது 2 காயின், அந்த ட்ரீ டயக்ராம், அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதையாவது பார்த்துட்டு போ. அப்போ எவ்வளோ ஆச்சு, 2 மார்க்காவது அட்லீஸ்ட் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுக்கப்புறம் உனக்கு டைம் இருந்தால், உனக்கு படிக்கணும்னு எண்ணம் இருந்தால், நீ வந்து ஒரு 4th சாப்டரில் 3rd சாப்டரோ வேணாம், அதுவும் கஷ்டம்தான் உனக்கு. 7th சாப்டரில் ஒரு, ஏன்னா ஃபார்முலாலாம் இருக்குது, ஃபார்முலா எழுதுனா 1 மார்க் கிடைக்கும். அப்போ 7th சாப்டரில் ஒரு 7 சம் சொல்லியிருக்கு, 8 சம் சொல்லியிருக்கு, அதை பார்த்துருப்போம். போதும், நீ ஒரு 3 2 மார்க் 4 2 மார்க் எழுதினாலே போதும், ஓகேவா? இல்லை ட்ரிக்னாமெட்ரியில் பார்க்குறேன்னா பாரு, இந்த தீட்டா சம் தான் கேட்பாங்க, அது உனக்கு கஷ்டமாக இருக்கும், அதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ 3 2 மார்க்காக எழுதலாம், ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன வந்து 75க்கு மேலே எடுக்கணும், 80 கிட்ட போகணும் அப்படின்னா இந்த எல்லா 2 மார்க்கும் படிச்சின்னா கன்ஃபார்மாக உன்னால் 8 2 மார்க் கூட எழுதலாம். அப்போ அவங்களுக்கு என்ன, சாப்டர் 1 ஃபுல்லாக படிச்சுட்டு 2 2 மார்க் எழுதிடலாம் நான் கொடுத்தது. சாப்டர் 2 பாருங்கள், 7th டேர்ம் கண்டுபிடி, 8th டேர்ம் கண்டுபிடின்னு சொல்லி ஜிபியில் கேட்பான். 2.5ல் அதே மாதிரி தான், அந்த 90th டேர்ம் கண்டுபிடி, கே கண்டுபிடி, அந்த மாதிரி கேட்பான்.
2.2ல் ஈஸி 2 பவர் A 3 பவர் B 2.4 ஈஸி 2.8ல் அந்த இன்ஃபினிட் சீரிஸ் S இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு A/1 - அப்போ சாப்டர் 2ல் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க்காவது வந்துடும். தேர்ட் சாப்டரில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ பார்க்காம போயிடாத. 3.9 சம் ஆஃப் ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போடுறது பார்க்காம போயிடாத. நேச்சர் ஆஃப் ஃப்ரூட் பார்க்காம போயிடாது. அட்லீஸ்ட் இந்த 3 எக்ஸசைஸாக பாரு. எக்ஸ்ட்ரா இது 2 பார்த்தா சந்தோஷம். ஸ்கொயர் ரூட்டும் சிம்பிளிஃபையும், ஏன்னா அதுவும் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த 3ஆவது பார்த்துருப்போம். 4.3ல் ஒரே வருஷம் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு போய் நான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப வீக்காக இருக்கவங்க மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு போ. டிரான்ஸ்போஸ் வந்து இந்த வருஷம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ப்ளஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்க. இன்டூவில் கேட்டாங்கன்னா ப்ரூவ் பண்ண தெரியலனா ப்ரூவ் பண்ணுற மாதிரி காட்டிக்க. வேறு என்ன பண்ணுறது? ப்ரூவ் பண்ண தெரியலனா ஐன்னு கொடுத்தா 1001 ஞாபகிச்சுக்க. இல்லை அப்படின்னா ப்ரூவ் பண்ண தெரியலாம், 2 சைடுமே ஈக்குவல் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணு. என்ன பண்ணுறது? இன்டூ பண்ண தெரியலனா. இன்டூ பண்ண தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. சாப்டர் 5ல் 2 பாயிண்ட் ஸ்லோப்பில் இந்த வருஷம் ஒரு சம்மு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலா படித்து இந்த 3 சம் போட்டு பார்க்கணும். எக்ஸாம்பிள் 5.2 கொள்ளிநீர் பார்த்துக்க. 5.3 முடிஞ்சால் இந்த 4 சம் பார்த்தீங்கன்னா நல்லது, பார்த்துக்க. 5.4ல் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க, ஈக்குவேஷன் கொடுத்து பிடிக்கிறது கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்க. அடுத்தது 6th சாப்டர் எவ்வளோ சம் இருக்குது என்ன பார்க்கலாம். ஒரு 4 சம் 6 சம் இருக்குமா? இதுலேயும் 3 சம் தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப முடியாதவங்களுக்கு. ஓகேவா? அப்போது முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லது. 6.2ல் 4 சம் தான் இருக்குது, பார்த்துரு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் 2 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7th சாப்டர் வந்து பாருங்கள், மொத்தமாகவே 10 சம் கூட இல்லை. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் போட்டதையாவது பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு 2 மார்க் எழுதலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மார்க் எழுதலாம். 8th சாப்டர் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஈஸி தான். ஸோ அப்போது 2 மார்க் எழுதுறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் உண்டாக்கி தரணுமோ நான் பண்ணியிருக்கேன். நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா 8 2 மார்க் கரெக்ட் ஆகலாம். இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 8 நாள் லீவ் விட்டாச்சு. சரி, எப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாஸ் மார்க் எடுக்கணும். 2 மார்க் வேண்டாம்னா கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்கு, தியரமு, ஸ்கொயர் ரூட்டு, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஏ கிராஸு, அப்புறம் ஏரோ டயக்ராம், அது அப்புறம் சாப்டர் 2ல் 3355 ரேக்கா. இப்போ சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்டர் 5ல் குவாடிலேட்டரில் கேட்க முடிக்குது, குவாடிலேட்டரு. சாப்டர் 6ல் ஷிப்பு சம்மு. சாப்டர் 7ல் லாஸ்ட்டு எக்ஸைஸ் 7.3 7.4ல் ஐஸ்கிரீம் சம்மு, டாய் சம்மு, வெசல் சம்மு, கேப்சூல் சம்மு, அருள் சம்மு. இதையாவது பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டரில் 2 டை சம்மு, அதுக்கப்புறம் அந்த காயின் சம்மு. ஸோ 8.3 8.4ல் சில சம் சொல்லியிருக்கல, அதையாவது பாரு. ஓகேவா? ரொம்ப டீப்பாக பார்க்க முடியல. பாஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். 5 மார்க்கும் கிராஃப் ஜாமெட்ரியும் 1 மார்க் எழுதுறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ யாருமே ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாது. கிராஃப் ஜாமெட்ரி போட்டாலே அவங்க பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமேல் வீடியோ போட்டே இருந்தால் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு மனசு தேத்துறதுக்காக போட்ட. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். மற்ற சேனலில் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டமாக வந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே கஷ்டமாக வந்தாலும் உங்களால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் வச்சு படித்தா கூட 7 5 மார்க் எழுதலாம், 7 2 மார்க் எழுதலாம். இது என்ன? ஸோ அதனால் கவலையப்படாதீங்க. கஷ்டமாக வராது, ஈஸியாக தான் வரும். தைரியமாக போங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். அடுத்த ஒரு 2 வீடியோ வருது 1 மார்க்குக்கும் அண்ட் கொஸ்டின் பேப்பர் வீடியோ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.